இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசிர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்க்காத ஆசிர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நாடு முழுவதும் வறட்சி, மழையில்லா நிலமும் வறண்டு போனது. உணவும் தண்ணீரும் கிடைக்காமல் மக்கள் துன்பப்பட்டார்கள். எலியா தனியாக ஒரு ஓடையின் அருகில் அமர்ந்திருந்தார். பசி மற்றும் பயம் அவரை சூழ்ந்தது. ஆனால் தேவன் அவரை மறக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் காகம் அவருக்கு உணவு கொண்டு வந்தது. சிறிய ஓடையிலிருந்து தண்ணீர் அவருக்கு கிடைத்தது. வறட்சியின் நடுவிலும் அவர் திருப்தி அடைந்தார். கடினமான சூழ்நிலையிலும் தேவன் வழி செய்தார். கன்மலையில் இருந்து தேன் போல ஆசீர்வாதம் வந்தது. தேவன் உங்களையும் ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பேன், கன்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்ற வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எலியாவை ஆண்டவரே அந்த வறட்சியான காலங்களிலே காகத்தை கொண்டு போஷித்த தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. அவர் திருப்தியாய் சாப்பிட்டார் என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே இந்த எந்த சூழ்நிலையில நாங்கள் இருந்தாலும் நீர் ஆண்டவரே எலியாவை போஷித்தது போல எப்படியாகிலும் என் ஆண்டவர் எங்களை போஷிக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மனிதர்களை நோக்கி பார்க்காதபடிக்கு இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியாக என் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே கன்மலையின் தேனினால் எங்களை திருப்தி ஆக்குவீரப்பா. உச்சிதமான கோதுமையினால் எங்களை போஷிப்பீர் ஆண்டவரே. ஒரு நாளும் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீர் ஆண்டவரை கைவிடுகிற தேவன் அல்ல. நீதிமான் அப்பத்திற்காக இறந்து திரியமாட்டான் என்று சொன்னது போல கர்த்தர் நிச்சயமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் என்று இந்த நாள்ல நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியாக கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.